பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் விற்கப்பட்டீர்கள் ஆனால் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்தெந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் விற்கப்பட்டீர்களோ, யார் யாரெல்லாம் உங்களை விற்று போட்டார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்மேல் வந்த பொறாமையினால, நம்மேல் வந்த வஞ்சனையினால அநேகர் நம்மை விற்று போட்டாலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள், உங்களுடைய வாசல்களை நான் மீட்டெடுப்பேன். ஓ பிரைஸ் காட். வேதத்தில் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், அவரே நமக்கு மீட்புமானவர். அவர் நமக்கு மீட்பாய் இருக்கிறபடியினால் எந்தெந்த பகுதியிலெல்லாம் நான் விற்கப்பட்டு போனேனோ அந்தந்த பகுதியில் இருந்தெல்லாம் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் மீட்டு ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை தியானிக்கும் பொழுதே நமக்குள்ள ஆவியானவர் அதை லீட் பண்ணுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் எது விற்கப்பட்டிருக்கிறது? யோசேப்பை காசுக்காக விற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நம்முடைய குடும்பங்களில் அநேக காரியங்கள் விற்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சோத்திரம், அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை மீட்டெடுப்பேன், நான் உன்னை மீட்டெடுப்பேன். பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை நான் மீட்டெடுப்பேன். நீங்கள் எந்த இடத்துல விழுந்திருக்கிறீர்கள், எந்த இடத்தில் சத்துருடைய கையில் இருக்கிறீர்கள்? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கரின் கையில் இருந்து நீர் எங்களை மீட்டு விடுவீராக. துன்மார்க்கர் கையில உன் பிள்ளைகள் இருக்கிறார்களா? உன்னுடைய சம்பாத்தியங்கள், உன்னுடைய வேலைகள், உன்னுடைய பொருளாதாரங்கள் துன்மார்க்கரின் கையில் சிக்கி இருக்கிறதா? உனக்கு வர வேண்டிய மேன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் துன்மார்க்கரின் கையில் சிக்கி இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் மீட்டு கொண்டு வருவேன், நான் உன்னை மீட்க போகிறேன். நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ, நீ எந்த இடத்தில் விற்கப்பட்டாயோ, நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய குடும்பங்கள் பாவத்திலே விற்கப்படுகிறது, பாவத்திற்காய் விற்கப்படுகிறார்கள், சாபத்தில் விற்கப்படுகிற ஒரு நிலைமை. அநேக வியாதியில, அநேக கஷ்டத்துல நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீட்பர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவர் உங்களை மீட்டு கொண்டு வர போகிறார். பிரைஸ் காட். நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, நீங்கள் விற்கப்பட்ட அடிமைகள் அல்ல. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய பிள்ளைகளோ, நீங்களோ, உங்களுடைய குடும்பமோ சொத்துரம் விற்கப்பட்ட அடிமைகள் அல்ல. கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்ட யாவரும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை மீட்க போகிறார்.
மகனே, மகளே, தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்தில் விழுந்திருக்கிறாயோ, எந்த இடத்தில் நீ விற்கப்பட்டிருக்கிறாயோ, நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நியாயாதிபதிகள்ல அடிக்கடி இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியும். அவர்கள் கையில் விற்று போட்டார். இவர்கள் தவறு செய்யும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை மீறும் பொழுது, ஒரு சில சமயத்தில் தேவனே அவர்களை விற்று போட்டார் என்று நியாயாதிபதிகளில் வாசிக்க முடியும். ஒருவேளை நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாட் இருக்குதா? ஒருவேளை ஆண்டவரை சத்துடைய கையில விற்று போட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை கட்டி எழுப்பும்படியாய் விரும்புகிறார். ஒருவேளை நீ பண்ண தவறுக்காக, நீ பண்ண பாவத்துக்காக நான் உன்னை விற்று போட்டது உண்மைதான், விலை இல்லாமல் விற்று போட்டது உண்மைதான். ஆனா விற்று போட்ட உன்னை நான் அப்படியே அவன் கையில விட்டுற மாட்டேன். விற்று போட்ட உன்னை அவன் வாழ்க்கையில அவன் அனுபவிப்பதற்கு கடைசி வரை நான் விட்டுற மாட்டேன். நான் நிச்சயம் உன்னை விடுவிப்பேன், நான் நிச்சயம் உன்னை மீட்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட். ஓ, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள். சில பாவத்திலிருந்து உன் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். உன் குடும்பங்களை சில சில சொத்து சம்பந்தமாக இருக்கிற சில பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க போகிறார். உங்களுக்கு வர வேண்டிய பண காரியத்தில் இருந்து ஆண்டவர் பண பிரச்சனையிலிருந்து நான் உங்களை மீட்டெடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வேலை இல்லாமல் பல ஆண்டுகளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நான் உன் பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருகிற மீட்பர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பரே, என்னை மீட்டு ரட்சிக்கிறவரே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு வர போகிறார். மந்திரவாதத்தினால, பிள்ளி சூனியத்தினால கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? துன்மார்க்கருடைய கையில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சில சாபத்தினால, சில பாவத்தினால துன்மார்க்கருடைய கையில கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட என்ன இருக்குதா? நான் விற்கப்பட்ட நிலைமையில யோசேப்பை போல அடிமையா இருக்கிறேனே, நான் விற்கப்பட்ட நிலைமையில கேட்பாரற்று கிடக்கிறேனே, நான் விற்கப்பட்டது போல விசாரிப்பற்று கிடக்கிறேனே. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, விற்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் அவனை உயர்த்தினது போல, சோத்திரம், எந்த இடத்திலே யாரால் நீ விற்கப்பட்டாயோ, யார் உன்னை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மீட்டு கொண்டு அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோபு சொன்ன அழகான வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நான் விற்கப்பட்டது உண்மைதான். சத்ருவின் கையில் அவர் என்னை விட்டு கொடுத்தார், உண்மைதான். நான் விற்கப்பட்டிருக்கிறேன். வியாதியினால, வறுமையினால, இழப்புகளினால, தோல்வியினால நான் விற்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை அவன் அப்படி நம்ப ஆரம்பித்தார். அந்த மீட்பர் உயிரோடு இருந்து அவனை மீட்டது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்துக்கள் அத்தனையும், அவன் இழந்த அத்தனையும் மீட்டு கொண்டு வந்து தோத்திரம் அவனை விடுவித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை யோசேப்பை போல இருக்கிறீர்களா? ஒருவேளை யோபுவை போல இருக்கிறீர்களா? ஒருவேளை சோத்திரம் ரூத்துவை போல, எஸ்தரை போல விற்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்புமானவர், அவர் என்னை மீட்டு காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எந்த இடத்தில் நீங்கள் அடிமையாக்கப்பட்டீர்களோ, யாரால் நீங்கள் விற்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மீட்டு ரட்சித்து உங்களை உயர்த்த காப்பாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் விற்கப்பட்டீர்கள், ஆனால் மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். உங்க பணம் மீட்கப்படும். சோத்திரம், நிறைய நகையை லாஸ் பண்ணிட்டீங்களா? உங்க நகையெல்லாம் சோத்திரம் பேங்க்ல இருக்குதா? உங்க நடையெல்லாம் அடமானத்தில் வச்சிருக்கிறீங்களா? உங்க வீடு, உங்க நிலம், உங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் அடமானத்தில் இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள்.
பிரைஸ் காட், ஹalleluya. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆங்காங்கு வெளிப்பட போகிறார். உன்னை மீட்டு ரட்சிக்க போகிறார். உன்னை மீட்டு விடுதலையாக்க போகிறார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், சனத்திற்காய் வருகிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே அடிமையாக்கப்பட்ட நிலைமையில், விற்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பொருளெல்லாம் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் தானமாய் கொடுத்த பொருளெல்லாம் விற்கப்பட்ட நிலைமையில், அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் என் ஜனங்களை நீர் பணமின்றி மீட்கப் போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாய் என் ஜனங்களும் என் குடும்பங்களும் பணமின்றி உம்முடைய இரத்தத்தினாலே என் ஜனங்களை நீர் மீட்கப் போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்களை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் விற்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மீட்டு ரட்சித்து உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரணம், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். God bless you.